வாமா தெய்வானே, எப்படிமா இருக்க? உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேத்த. ஏமா இந்த நேரத்துல நீ இப்படி கிளம்பி வரணுமா? புள்ளத்தாச்சி பொண்ணு சொன்னா கேட்டாதானே அண்ணி? நானும் வருவேன்னு ஒரே அடம். மணிகண்டன் பிசினஸ் தொடங்குறதா சொன்னானாமே. அண்ணே, 10 கோடி ரூபாய். மணிகண்டன் தான் சின்ன பையனா? நீங்க எல்லாருமாவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஏதோ கேட்டானா நீங்களும் சரின்னு சொல்லி தலையாடிடுவீங்களா? எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கண்ணே. அதைத்தான் நானும் சொன்னேன். பிசினஸ பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்னவோ இது மணிகண்டன் தான் பண்ணிருப்பான்னு தோணல. யாராவது அவனை தூண்டி விட்டுருப்பாங்க. இங்க யாரு வந்ததும் வராதுமா ஜாடமாடியா எங்களை எழுத்து பேசக்கூடாது. உங்க பேச்சுக்கு வராம நாங்க அமைதியா தானே இருக்கோம். தெய்வானைக்கு நம்ம கூட வம்பு இழுக்கலனா போர் அடிக்கும் போல. ஆமாமா, அவ சொல்றதுலயும் ஒண்ணு தப்பு இல்லையே. அவனுக்கு பிசினஸ பத்தி என்ன தெரியும்? அவன் சொன்னா அவனுக்கு பணம் எதுவும் கொடுக்காதீங்கன்னு அன்னைக்கே நான் அக்கா கிட்ட சொல்லதானே செஞ்சேன். எல்லாம் எனக்கு தெரியும். எது பேசறதா இருந்தாலும் நான் இருக்கும்போது பேச வேண்டியது தானே. டேய் மணிகண்டா, எங்கடா போன நீ? நான் பயந்தே போயிட்டேன். உடம்பெல்லாம் நல்லா இருக்காப்பா உனக்கு? நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுல தான் இருந்தேன். ஐயோ டேய், நீ பிசினஸ் பண்ண போறது தப்பு இல்லடா. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எந்த ஒரு தொழிலும் பண்ணக்கூடாது. அப்ப தொழில் தொடங்குறவன்லாம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸோட தான் தொடங்கிட்டு இருக்கானா? வந்துட்டான் பேசுறதுக்கு. எவ்வளவு பட்டு தெளிஞ்சாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராது இல்ல. உனக்கு அவ்வளவு புத்தி இருக்கா? அப்ப கொஞ்சம் கொட்டேன். டேய் டேய், நீங்க 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடுறது நிறுத்துறீங்களா? மணிகண்டா, முதல்ல உன் தகுதியை வளர்த்துக்கோ. ஏற்காட்டுல இருக்கிற நம்ம கம்பெனில பாலாவோட கூட இருந்து பிசினஸ கத்துக்கோ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனியை நாங்களே வச்சு கொடுக்கறோம். இத பாரு, எந்த ஒரு தொழிலுக்கும் முன் அனுபவம் ரொம்ப முக்கியம். நீ ஏற்காடு போய் நம்ம பிசினஸ் பாரு. எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இவன் அப்படிதான். மாப்பிள்ள, இத சாப்பிடுறீங்களா? வேண்டாம். வரதா, வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுமா. சரிங்க. மாமா நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அத்தை, மாமா உங்ககிட்ட பேசணும் தான் கிளம்பி வந்திருக்கேன். தெய்வான, என்ன பேசணும் சொல்லுமா. என்னதான் அக்காக்கும் கபிலனுக்கும் கல்யாணம் ஆனாலும் அவங்களுக்குன்னு ஞாபகார்த்தமா இருக்கிற மாதிரி ஒரு ஆல்பமோ ஒரு போட்டோவோ இல்லைல்ல. அன்னைக்கு நடந்த கலவரத்துல போட்டோகிராஃபரால எதுவுமே சரியா எடுக்க முடியல. அதனாலதான் அக்காக்கும் கபிலன் அண்ணாக்கும் போட்டோ ஷூட் மாதிரி வைக்கலான்னு யோசிச்சேன். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம் தெய்வான. ஒரு நல்ல போட்டோ எடுத்து நம்ம வீட்டு ஹால்ல மாட்டணும். அத்த, மாமா ஓகே சொல்லிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அது நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. நீங்க எதா இருந்தாலும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறீங்க. உங்க இஷ்டப்படி செய்யுங்க. பரவாயில்லையே, இந்த ஒரு விஷயத்துக்காவது பிடிவாதம் பிடிக்காம சரின்னு சொல்லிட்டிய. உங்க அப்பாவுக்கு என்ன வம்பு கிழக்கலன்னா தூக்கம் வராதே. சரவணா, தேவனன் கொஞ்சம் என் கூட வாங்க. வாங்க தேவனா, வா. சரவணா, உன் மாமாவுக்கு போட்டோ ஷூட் விஷயத்தை பத்தி தெரியுமா? தெரியாதுக்கா. நீங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் மாமா கிட்ட இதை சொல்லணும். சரி, அப்ப அவர்கிட்ட சொல்லாத. நாம அவருக்கு சர்ப்ரைஸா பிளான் பண்ணலாம். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிரலாம்க்கா. ஆமாக்கா, நீங்க அழகா கிளம்பி வந்தா மட்டும் போதும். மாத்திரை எல்லாம் நேரத்துக்கு கரெக்டா போட்டுருங்க. சரிங்களா? வெயில்ல எங்கேயும் போயிட்டு இருக்காதீங்க. அமுதா, அண்ணே சாயந்தரம் அப்பா பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வாக்கிங் கூட்டு போ. சரியா? தயவு செஞ்சு அவர் தனியா அனுப்பிச்சிரு. சரிண்ணே. ஓகே, நான் கிளம்போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நீங்க? மிஸ்டர் கபிலன். நான் தான் கபிலன். உள்ள வரலாமா சார்? ப்ளீஸ் கம். கபிலா, யாருப்பா இவங்க? எனக்கும் தெரியலப்பா. சாரி. நீங்க? நாங்க கிரியேட்டிவ் டிசைனிங் கம்பெனில இருந்து வரோம். உங்களுக்கு காஸ்டியூம் ஸ்டிச் பண்றதுக்கு அளவெடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம் சார்.
ட்ரெஸ்ஸா? நான் எதுவும் ஆர்டர் கொடுக்கலையே. நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மீனாம்பிகை லைட்ஸ் கம்பெனியோட சிஇஓ நீங்க தானே சார்? ஆமா, நான் தான். ஆனா நான் எதுவும் டிசைன் பண்ணவோ தைக்கவோ கொடுக்கலீங்களே. எங்களுக்கும் அது தெரியாது சார். உங்களை மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லி எங்க கம்பெனில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார். சார், இதுல உங்களுக்கு எந்த காஸ்டியூம் என்ன மெட்டீரியல் வேணும்னு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்க அளவு எடுத்துட்டு கிளம்பிடுவோம் சார். அண்ணே, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் சொல்லுண்ணே. கேட்கறத குடு கபிலா, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரிப்பா. இது ஓகேங்க. ஓகே சார், வா மெஷர்மெண்ட் எடுத்துடுவோம். இந்தா நீ அளவிடு, நான் எழுதுறேன். சரி. ஓகே சார், ட்ரெஸ் ரெடி ஆனதும் உங்க நம்பருக்கு கால் பண்றோம், வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாங்க வரோம் சார். தேங்க்யூ சார். அண்ணே, அண்ணி தான் இவங்களை அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும். கம்பெனியில் விழா எதுவும் வைக்கிறாங்களோ என்னமோ. நீ வேற பெரிய பதவியில் இருக்க, சாதாரண ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்காதுன்னு என் மருமக தான் இவங்களை அனுப்பியிருப்பா. புனிதா அனுப்பியிருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாங்களேப்பா. அண்ணே, அண்ணி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்சிருக்கலாம்ல. சர்ப்ரைஸ் பண்ணோன்னா எனக்கு தெரியாம தானே எடுத்து தரணும். இப்படி வீட்டுக்கே வந்து அளவுலாம் எடுத்துட்டு போவாங்களா என்ன? எனக்கு என்னவோ இதுல வேற ஏதோ பிளான் இருக்குன்னு தோணுது. இதுல என்னென்ன பிளான் இருக்க போகுது? ஒருவேளை அப்பா சொல்ற மாதிரி ஆபீஸ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்க தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்களான்னு அன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுனே. தனியா எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அது என்ன நான் இப்ப தெரிஞ்சுக்கிறேன். அன்னிக்கு ஃபோன் பண்ண போறீங்க அதானே? வல்லவனுக்கு ஃபோன் பண்ண போறேன். அவருக்கு ஃபோன் பண்ணா என்ன விஷயம் தெரிஞ்சிடும். கபிலன் கால் பண்றாரு. சொல்லுங்க புது மாப்பிள்ள சார். கபிலன்னு சொல்லுங்க வல்லவன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன இன்னைக்கு காத்து திடீர்னு இந்த பக்கம் அடிச்சிருக்கு? இல்ல, எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு.